நீட் நுழைவுத் தேர்வுக்கு பின்பு எட்டாக்கனியாக பார்க்கப்பட்ட மருத்துவ படிப்பை தங்கள் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் தட்டிப்பறித்து வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள். எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ மாணவர்கள் ஆகியுள்ள வெற்றியாளர்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பயிற்சி வகுப்புகளுக்கு செல்ல பொருளாதார வசதி இல்லை என்றால் என்ன? சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படிக்காவிட்டால் என்ன? படிப்போடு சேர்ந்து வாழ்வாதார தேவைக்கு ஓடிக்கொண்டிருந்தால் என்ன? நீட் தேர்வில் முதல் முயற்சியில் தோல்வியடைந்தால் என்ன? இத்தனை கேள்விகளுக்கும் ஒற்றை பதிலாய் நிற்பவர்கள் 7.5% இடஒதுக்கீடு மூலம் மருத்துவ படிப்பிற்குள் நுழையும் இந்த அரசு பள்ளி மாணவர்கள். அதில் தங்கள் இத்தனை ஆண்டுகால கஷ்டத்தையும் அன்பு மொழியால் நிகர் செய்து சமூக வலைதள வாசிகளை கட்டி போட்டுள்ளவர்கள் நாகராஜுவும் அவரது தாய் விஜயாவும். கேளுப்பா, நான் எல்லாமே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். என் மகனே, எனக்கு அதுவே போதும். எங்கள் அம்மா சார் எனக்கு செய்யும், எங்கள் அம்மா இருந்தாங்க. எனக்கு அதுவே போதும் சார். எனக்கு காரைக்குடி அருகே பேருந்து வசதி கூட இல்லாத கமலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளியான நாகராஜ். பீர்க்கலைக்காடு அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படித்து வந்த இவர் குடும்ப சூழலால் தனது தந்தைக்கு உதவியாக ஆடு மாடுகளை மேய்த்து வந்தார். ஆனால் கல்வி ஒன்றே அனைத்தையும் மாற்றும் என்பதை உறுதியாக நம்பிய நாகராஜ் நீட் முதல் முயற்சியிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவனாகியுள்ளார். நாகேந்திரனின் ஊரைச் சேர்ந்த ரவிக்கும் 7.5% இடஒதுக்கீட்டில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்துள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் அருணாச்சலபுரத்தைச் சேர்ந்த பவித்ரா 2 முறை நீட் தேர்வில் தோற்ற போதிலும் விடாமுயற்சியுடன் போராடி 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்லூரியில் சேரவுள்ளார். அவர் கூறும் அறிவுரை நீட் தேர்வில் தோல்வியை சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் அமுதமொழியாகும். யாரும் என்னோட கோரிக்கை என்னன்னா, யாரும் சூசைட் பண்ணாதீங்க. அது ஒரு நல்ல இது இல்லை. ஒரு இது இருக்குல்லன்னா நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்க, அதுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. யாரும் நம்மள என்ன சொன்னாலும் அம்மா அப்பா நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க. நீங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு யாரும் சூசைட் பண்ணிக்காதீங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆக்கூரை சேர்ந்த சந்திரோதயா நீட் தேர்வில் 2 முறை தோற்ற போதிலும் கேலி கிண்டல்களை புறந்தள்ளி 3வது முயற்சியில் வெற்றி வாகை சூடியுள்ளார். எந்த பயிற்சி மையத்திற்கும் செல்லாமல் பெற்றோர் துணை ஒன்றே உத்வேகம் என்று ஓடிய சந்திரோதயா 7.5% இடஒதுக்கீட்டில் தற்போது நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவியாகியுள்ளார். ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நைட்டு 2-3 மணி வரைக்குமே படிச்சிருக்கேன். காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு படிப்பேன். இந்த வீட்டில் மழை பெஞ்சா வீடெலாம் தண்ணி வந்துடும். நைட்டு கரண்ட்லாம் போயிடுச்சுன்னா மெழுகுவத்தி வச்சு தான் படித்தேன். அப்போ அம்மா அப்பா 2 பேருமே எனக்காக கண் முழிச்சு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. பிள்ளைகளில் ஒருவர் மருத்துவம் சேர்ந்தாலே இங்கு கொண்டாட்டங்கள் களைகட்டும். இதில் தனது 3 பிள்ளைகளுக்கும் 7.5% இடஒதுக்கீட்டில் ஒரே நேரத்தில் மருத்துவ சீட் கிடைத்ததால் தருமபுரி மாவட்டம் தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இந்த பெற்றோரின் மகிழ்ச்சியை சொல்லவா வேண்டும். ரொம்ப பெருமையாக இருக்கு. அவங்க டாக்டராக இருந்தாலும் ரொம்ப பெருமை எங்களுக்கு. இப்போ நினச்சே பார்க்கல, நாங்கள் 3 பேரும் டாக்டர் ஆகணும்னு நினச்சி பார்க்கல. ஏதோ அந்த 7.5% இடம் ஒதுக்கீடுனால கிடைச்சது. ரொம்ப பெருமையாக இருக்கு. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த தையல் தொழிலாளியின் மகனான சதீஷ் தினமும் 30 கிலோமீட்டர் தூரம் பயணித்து பழனியில் பயிற்சி பெற்று மருத்துவ மாணவனாகியுள்ளார். அரசு பள்ளியில் படித்த சதீஷுக்கு திருப்பூர் மருத்துவக் கல்லூரியில் படிக்க சீட் கிடைத்துள்ளது. திருப்பத்தூர் அருகே ஆத்தங்கரைப்பட்டியில் பொதுவாக 10 அல்லது 12வது படித்து முடித்தவுடன் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவது வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தை உடைத்து கிராமத்திலேயே முதல் மாணவியாக நெல்லை மருத்துவக் கல்லூரியில் படிக்க செல்ல உள்ளார் லட்சுமி. இதுவும் நாங்கள் அப்பா எங்களை நகை போடு காசு போடுன்னு சொல்லி கேட்குற, கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேணாம், என்னை படிக்க மட்டும் வைப்பா, நான் உங்களை பார்த்துக்கிறோம்னு என் மகன் சொன்னேன். கனவை நிறைவேற்றிட்டா. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று 7.5% இடஒதுக்கீட்டில் 25 மாணவர்களுக்கு MBBS இடமும் 3 மாணவர்களுக்கு BDS சீட்டும் கிடைத்துள்ளன. கைனகாலஜிஸ்ட் எடுக்கணும் ஆசை, கார்டியாலஜிஸ்ட் பண்ணணும் ஆசை, எல்லாமே ஆசை தாங்கண்ணா. நிறையா படிக்கணும், நிறையா சர்வீஸ் பண்ணணும்னு.
முடிஞ்ச அளவு இப்போ எம்பிபிஎஸ் முடிக்கிறோம். அடுத்து முடிஞ்ச அளவு நிறைய படித்து எல்லாருக்கும் கண்டிப்பாக. இலக்கை நோக்கிய பயணத்தில் எந்த தடைக்கற்கள் வந்தாலும் உடைத்தெறிந்துள்ள இந்த மருத்துவ மாணவ மாணவிகளை எதிர்கால மருத்துவ உலகம் சிவப்பு கம்பளமிட்டு வரவேற்கும் என்பதில் ஐயமில்லை.